அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக செப்டம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது, அதை விட மிக முக்கியமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு கஷ்டம் சார்ந்த சுமைகள் குறைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக பல அதிரடியான மாறுதல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடைபெறுகின்றன. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் முற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வலுவாக அமரப்போகிறாருங்க. எனவே வித்யா கரகரான புதனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முற்பகுதியில் மிக வலுவாக நீச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். நீச்ச நிவர்த்தி பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் முற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. பொதுவாக சூரியனின் அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சாதகமான ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரன் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கிறார். ஆனால் அதே வேளையில் குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகநிலைகளில் எந்த விதமான மாறுதலும் இல்லாத ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. இப்படி செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் மாறுதல் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டம், சிரமம் குறைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் குறையக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் சஞ்சரிக்கிறார். ஆனால் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உச்சம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் 4 உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் வெற்றி கிட்டும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முறையில் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருகிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைவதால் உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் முற்பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உணவு பழக்க வழக்கங்களில் நிச்சயமாக கட்டுப்பாடை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தையும் வெற்றியையும் மனநிறைவையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுத்தாலும் கூட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போதும் சரி, அஷ்டமம் ஜென்மத்தை தவிர மற்ற தருணங்கள்ல நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக உள்ளது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே சுக்கிரன் 4, 5 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாகவும் வலுவாகவும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் தான் சஞ்சரிக்க போகிறார். நீச்சம் பெற்றாலும் நீச்ச நிவர்த்தி பெற்றாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கும். குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே புது புது வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையுங்க. கலைத்துறை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக
சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வெளிநாடு சென்று உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்று தருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. மங்களக்காரகன் விரயத்தில் இருப்பதை விட சற்று ஜென்மத்தில் இருப்பதால் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதே வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் அவசரம் காட்டாமல் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையலாம். ஆனால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்திலும் வலம் வந்து கொண்டிருப்பதால் கர்மஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பாகியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே அத்தனை பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. எனவே நிதானமும் பொறுமையும் சற்று கூடுதலாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் மிகவும் சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலும் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சற்று போட்டிகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளை நிறைவாக பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு சஞ்சரிக்கிறார். எனவே சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதலை குருவின் சுப பார்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சிறப்பான மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் குரு விரயத்தில் இருப்பதாலும் செவ்வாய் ஜென்மத்தில் இருப்பதாலும் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதாலும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்றதாக பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பல தடைகள் விலகி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக கஷ்டம் அனைத்தும் நீங்குவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு.